குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் வந்து பொட்டாசியம் பெர்மாங்கனேட் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கலாம். அதனுடைய ப்ரிப்பரேஷன், ப்ராப்பர்ட்டிஸ், யூசஸ் இதை பற்றி தான் இந்த வீடியோவில் படிக்க போகிறோம். பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டை வந்து பைரோலியூசைட் அப்படிங்கக்கூடிய ஓர்லேருந்து எடுப்பாங்க. அதனுடைய மாலிகுலர் ஃபார்முலா வந்து MnO2. த ப்ரிப்ரேஷன் இன்வால்வ்ஸ் தி ஃபாலோயிங் ஸ்டெப்ஸ். இது ஒரு சில ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா MnO2 பொட்டாசியம் மேங்கனேட்டாக கன்வெர்ட் பண்ணணும். எப்படி பொட்டாசியம் மேங்கனேட்டாக கன்வெர்ட் பவுடர்டு ஓரை எடுத்து பொட்டாசியம் ஹைட்ராக்சைடோட ஃபியூஸ் பண்ணணும், விச் மீன்ஸ் ஹீட் பண்ணி மெல்ட் பண்ணணும். அப்படி பண்ணுறது வந்து இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஏர் இல்லைனா ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டான பொட்டாசியம் நைட்ரேட் இல்லைனா பொட்டாசியம் குளோரேட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட் இல்லைனா ஏருடைய ப்ரெசன்ஸில் ஆக்சிடைஸ் பண்ணணும். அப்படி ஆக்சிடைஸ் பண்ணும்போது என்ன ஆகும், க்ரீன் கலர் பொட்டாசியம் மேங்கனேட் வந்து நமக்கு கிடைக்கும். அதுக்கான ரியாக்ஷன் பார்க்குறங்க. MnO2 + KOH + O2 gives K2MnO4 + H2O. ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா பொட்டாசியம் மேங்கனேட்டுடைய மாலிகுலர் ஃபார்முலா வந்து K2MnO4. ஓகே, இந்த பொட்டாசியம் மேங்கனேட் தான் என்ன கலரில் இருக்கும், க்ரீன் கலரில் இருக்கும். அதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா பொட்டாசியம் மேங்கனேட் எடுத்து ஆக்சிடைஸ் பண்ணணும். செகண்ட் ஸ்டெப்பில் இந்த பொட்டாசியம் மேங்கனேட்டை ஆக்சிடைஸ் பண்ணும்போது பொட்டாசியம் மேங்கனேட் இஸ் கன்வெர்டட் இன்ட்டு பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டு. எப்படி ஆக்சிடைஸ் பண்ணுவாங்க அப்படின்னா 2 வேஸில் ஆக்சிடைஸ் பண்ணலாம். எய்தர் பை கெமிக்கல் ஆக்சிடேஷன் இல்லைனா எலக்ட்ரோலிட்டிக் ஆக்சிடேஷன். இப்போ ஃபஸ்ட்டு கெமிக்கல் ஆக்சிடேஷன் மூலமாக எப்படி பொட்டாசியம் பெர்மாங்கனைட்டாக கன்வெர்ட் ஆகுது பொட்டாசியம் மேங்கனேட் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மெத்தடில் வந்து ஃபஸ்ட்டு பொட்டாசியம் மேங்கனேட்டை எடுத்துக்கிட்டு ஓசோனோட ட்ரீட் பண்ணணும். ஓகே, இல்லை அப்படின்னா குளோரினோட ட்ரீட் பண்ணலாம். ஓசோன் ஆர் குளோரின் இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு ஏஜென்ட்டோட ட்ரீட் பண்ணும்போது நம்மளுடைய பொட்டாசியம் மேங்கனேட் பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டாக கன்வெர்ட் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் வந்து அயனிக் ரியாக்ஷனாக தான் எழுதியிருப்பாங்க. பொட்டாசியம் மேங்கனேட்டில் உள்ள மேங்கனேட் அயானும் அப்புறம் மேங்கனேட் அயான் வந்து எப்படி பெர்மாங்கனேட் அயானாக கன்வெர்ட் ஆகுதுங்கிறது மட்டும் இந்த ரியாக்ஷனில் தெளிவாக தெரியும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா MnO4 2-. MnO4 2- வந்து மேங்கனேட் அயான், பொட்டாசியம் மேங்கனேட்லேருந்து ஃபார்ம் ஆன மேங்கனேட் அயான். அதை கூட ஓசோனும் வாட்டரும் போட்டு நம்ம ட்ரீட் பண்ணுறோம். இது ரெண்டையும் ட்ரீட் பண்ணும்போது என்ன ஆகுது, தட் மேங்கனேட் அயான் இஸ் கன்வெர்டட் இன்ட்டு பெர்மாங்கனேட் அயான். பெர்மாங்கனேட் அயனுக்கும் மேங்கனேட் அயனுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சார்ஜ் மட்டும்தான். MnO4 தான் ஃபார்முலா. அதில் 2- இருந்தால் தட் இஸ் மேங்கனேட் அயான், ஒரே ஒரு மைனஸ் மட்டும் இருந்துச்சுன்னா தட் இஸ் பெர்மாங்கனேட் அயான். அடுத்த ரியாக்ஷன் பார்த்திங்கன்னா குளோரினோட ட்ரீட் பண்ணும்போது என்னாகும், பொட்டாசியம் மேங்கனேட்டு அந்த மேங்கனேட் அயான் வந்து பெர்மாங்கனேட் அயானாக கன்வெர்ட் ஆகுது. குளோரின் மாலிக்யூல் என்னவா மாறுது, குளோரின் ஆனையானா குளோரைடு ஆனையானா மாறுது. ஓகே, இது கெமிக்கல் ஆக்சிடேஷன் மெத்தடு. இன்னொரு மெத்தட் என்ன பார்த்தோம், எலக்ட்ரோலிட்டிக் ஆக்சிடேஷன். அதில் எப்படி கன்வெர்ட் பண்ணுவாங்க அப்படின்னா பொட்டாசியம் மேங்கனேட்டுடைய அக்வஸ் சொல்யூஷனை வந்து எடுத்துக்கிட்டு எலக்ட்ரோலைஸ் பண்ணுவாங்க. எலக்ட்ரோலைஸ் பண்ணுறது எப்படின்னா இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் லிட்டில் அல்கலி, கொஞ்சம் ஏதாவது ஒரு அல்கலியுடைய ப்ரெசன்ஸில் தான் நடக்கும். ஃபஸ்ட்டு K2MnO4 தட் இஸ் பொட்டாசியம் மேங்கனேட். இது எப்படி அயனைஸ் ஆகும், 2K+ + MnO4 2-. ஓகே, வாட்டர் எப்படி டிசோசியேட் ஆகும், H+ அண்ட் OH-. இப்போது மேங்கனேட் அயான் எப்படி பெர்மாங்கனேட் அயானாக கன்வெர்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். இந்த ரியாக்ஷன் வந்து ஆனோடில் நடக்கக்கூடிய ரியாக்ஷன். இப்போ நமக்கு மேலே அயனைஸ் ஆச்சா பொட்டாசியம் மேங்கனேட்டு, MnO4 2- ஃபார்ம் ஆச்சு. தட்ஸ் அ க்ரீன் கலர் அயான். அந்த க்ரீன் கலர் அயான் வந்து 2 எலக்ட்ரானை லாஸ் பண்ணி அட் ஆனோடில் 2 எலக்ட்ரானை லாஸ் பண்ணிவிட்டு இட் இஸ் கன்வெர்டட் இன்ட்டு பெர்மாங்கனேட் அயான். பெர்மாங்கனேட் அயான் இஸ் பர்பிள் இன் கலர். ஓகே, தட் க்ரீன் கலர்லேருந்து பர்பிள் கலர் சேஞ்ச் ஆச்சுன்னா அதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிக்கலாம், தட் மேங்கனேட் அயான் இஸ் கன்வெர்டட் இன்ட்டு பெர்மாங்கனேட் அயான், விச் மீன்ஸ் பொட்டாசியம் மேங்கனேட் இஸ் கன்வெர்டட் இன்ட்டு பொட்டாசியம் பெர்மாங்கனேட் அப்படிங்கிறது தெளிவாக தெரியும். இப்போது ஆனோடில் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா கேத்தோடில் என்ன நடக்கும் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் H+ ions taking the 2 electrons to go as H2 molecule, hydrogen gas liberate ஆகும். The purple color solution is concentrated by evaporation and forms crystals of potassium permanganate on cooling. இந்த purple color solution எடுத்து கான்சன்ட்ரேட் பண்ணி எவாப்ரேட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுது, பொட்டாசியம் பெர்மாங்கனேட் வந்து கிறிஸ்டல்ஸாக ஃபார்ம் ஆகுது அட் தி ஸ்டேஜ் ஆஃப் கூலிங்கில். அடுத்தது ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். பொட்டாசியம் பெர்மாங்கனேட் எக்ஸிஸ்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் டார்க் பர்பிள் கிறிஸ்டல்ஸ் விச் மெல்ட்ஸ் அட் 513 Kelvin. ஓகே, இட் இஸ் sparingly soluble in cold water but fairly soluble in hot water.
இது டார்க் பர்பிள் கிறிஸ்டல்ஸு. இதோட மெல்ட்டிங் பாயிண்ட் 513 கெல்வின். இது வந்து வாட்டரில் கம்ப்ளீட்லி சால்யூபிள் கிடையாது, ஸ்பேரிங்லி சால்யூபிள் தான். ஹாட் வாட்டரில் ஓரளவுக்கு நல்லாவே கரையக்கூடியது. இதனுடைய ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பெர்மாங்கனேட் அயானுக்கு ஜியாமெட்ரி பார்த்திங்கன்னா டெட்ராஹெட்ரல் ஜியாமெட்ரி. சென்ட்ரல் ஆட்டம் வந்து Mn7+ ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்கும் பெர்மாங்கனேட் அயானில். ஆக்சிடேஷன் ஸ்டேட் இன் பெர்மாங்கனேட் பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டில் பார்த்தீங்கன்னா தட் மேங்கனீஸ் அயனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து 7+. அதனுடைய ஹைப்ரிடைசேஷன் வந்து sp3 ஹைப்ரிடைசேஷன். ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரக்சர் பார்த்துக்கோங்க. 2D ஸ்ட்ரக்சர் வந்து நீங்கள் எக்ஸாமில் கேட்டால் அதை எழுதினீங்கனாலே போதும். இங்கே 3D ஸ்ட்ரக்சரும் கொடுத்துருக்காங்க. இப்போ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட் ஆக்ஷன் ஆஃப் ஹீட். பொட்டாசியம் பெர்மாங்கனேட் எடுத்து ஹீட் பண்ணோம் அப்படின்னா இட் இஸ் கன்வெர்டட் இன்டு பொட்டாசியம் மேங்கனேட் அண்ட் மேங்கனீஸ் டை ஆக்சைடு ஆக்சிஜன். இப்போது KMnO4 பேலன்ஸிங்காக 2 KMnO4 போட்டிருக்கோம். அதை வந்து ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும்? பொட்டாசியம் பெர்மாங்கனேட் இஸ் கன்வெர்டட் இன்டு பொட்டாசியம் மேங்கனீஸ். ஸோ 2K2MnO4 இங்கே ஃபார்ம் ஆகும்போது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கும் இந்த ரியாக்ஷனில். ஈக்குவேஷன் இஸ் நாட் பேலன்ஸ்டு. ரியாக்டன் சைடு வந்து 2 பொட்டாசியம் இருக்குது. ப்ராடக்ட் சைடு பார்த்திங்கன்னா 2 2s are 4 பொட்டாசியம் இருக்குது. அப்போது எந்த இடத்துல நம்ம பேலன்ஸ் பண்ணணும்? இங்கே 4 பொட்டாசியம் இருக்கிறதுனால இங்கே முன்னாடி வந்து 4ன்னு போடணும். 4 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈக்குவேஷன் வந்து ஓரளவுக்கு பேலன்ஸ் ஆகும். பொட்டாசியம் பேலன்ஸ் ஆகிரும். அதே மாதிரி 2 மேங்கனீஸ் இங்கே வந்துடும். ரிமைனிங் 2 மேங்கனீஸ் இங்கே இருக்கும். அப்போ இங்கே 2MnO2 அப்படின்னு போடணும். ஓகே. இப்போ இந்த மேங்கனீஸ் டை ஆக்சைடு முன்னாடி பேலன்ஸிங்காக 2 போடணும். இப்போ 2 போட்டால் 4 KMnO4. 4 பொட்டாசியம் பேலன்ஸ் ஆயிடுச்சு, 4 மேங்கனீஸ் பேலன்ஸ் ஆயிடுச்சு. 4 4s are 16 ஆக்சிஜன். ஆக்சிஜன் 16 ஆக்சிஜன் வருதான்னு பாருங்கள். 2 4s are 8 ஆக்சிஜன். இதில் வந்து 8 ஆக்சிஜன் ஆட்டம் பேலன்ஸ் ஆகிடுது. அடுத்தது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 2MnO2ல 4 ஆக்சிஜன் ஆட்டம், 8 + 4 12. இங்கே வந்து ஒரே ஒரு O2ன்னு போட்டிருக்கோமா, 12 + 2 14. அப்போ இந்த ஆக்சிஜன் முன்னாடி ஒரு 2 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பேலன்ஸ் ஆகிடும் ஈக்குவேஷன். இங்கே வந்து மிஸ்டேக்காக கொடுத்துருக்காங்க. ஆக்சுவல் பேலன்சிங் ஈக்குவேஷன் இது தான். 4 KMnO4 gives 2K2MnO4 + 2MnO2 + 2O2. This is the balanced equation. Okay. அப்போ ஆக்ஷன் ஆஃப் ஹீட்டில் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் ஹீட் பண்ணால் இட் decomposes to form பொட்டாசியம் மேங்கனேட். நெக்ஸ்ட் ஆக்ஷன் ஆஃப் கான்சன்ட்ரேட்டட் H2SO4. கான்சன்ட்ரேட்டட் H2SO4 எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பாருங்கள். ஆன் ட்ரீட்டிங் வித் கோல்டு கான்சன்ட்ரேட்டட் H2SO4, ஃபஸ்ட்டு வந்து கோல்டு கான்சன்ட்ரேட்டட் H2SO4ஓட ட்ரீட் பண்ணும்போது இட் ஃபார்ம் மேங்கனீஸ் ஹெப்டாக்சைடு which subsequently decomposes explosively. அதாவது வந்து மேங்கனீஸ் ஹெப்டாக்சைடு ஃபார்ம் ஆகும். கோல்டு கான்சன்ட்ரேட்டட் H2SO4ஓட KMnO4 கம்பைண்ட் ஆகும்போது அது வந்து ஈஸியாக டீகம்போஸ் ஆகி எக்ஸ்ப்ளோசிவ்லி டீகம்போஸ்டு. அப்படின்னா என்னது? நல்லா வெடிக்கக்கூடிய தன்மையுடையது. டீகம்போஷன் நடந்துச்சு அப்படின்னா அங்கே வந்து எக்ஸ்ப்ளோஷன் நடக்கும். ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்கள். 2 KMnO4 + 2 H2SO4. அந்த H2SO4ஓட கண்டிஷன் என்னது? கோல்ட் ஆர் ஹாட். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இங்கே வந்து கோல்டு கண்டிஷனில் அப்போ என்ன ஃபார்ம் ஆகுது? இட் ஃபார்ம்ஸ் மேங்கனீஸ் ஹெப்டாக்சைடு, தட் இஸ் Mn2O7. ஓகே. பை ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் ஹைட்ரஜன் சல்ஃபேட் அண்ட் வாட்டர் வந்து பை ப்ராடக்டாக ஃபார்ம் ஆகும். அடுத்தது பார்த்திங்கன்னா அங்கே ஃபார்ம் ஆன Mn2O7 இது வந்து ஈஸியாக டீகம்போஸ் ஆகிடும். டீகம்போஸ் ஆகிறது வந்து எக்ஸ்ப்ளோசிவ்லி டீகம்போஸ்ட். அப்போ அங்கே இது எப்படி டீகம்போஸ் ஆகும்னா ஆன் ஹீட்டிங் இட் ஃபார்ம்ஸ் மேங்கனீஸ் டை ஆக்சைடு அண்ட் ஆக்சிஜன். இப்போது இது வந்து கோல்டு H2SO4ஓட பார்த்தோம். அடுத்து ஹாட் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிடோட எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு பார்க்கலாம். KMnO4 வந்து ஹாட் சல்ஃபியூரிக் ஆசிடோட ட்ரீட் பண்ணிங்க அப்படின்னா மேங்கனீஸ் சல்ஃபேட், பொட்டாசியம் சல்ஃபேட், வாட்டர் அண்ட் ஆக்சிஜன் இந்த ப்ராடக்ட் எல்லாம் ஃபார்ம் ஆகும். ஸோ KMnO4 வந்து மேங்கனீஸ் சல்ஃபேட்டாக ஃபார்ம் ஆகும். சல்ஃபேட் செல்ஸ் ஆர் ஃபார்ம்டு. ஓகே. அடுத்து இதனுடைய ஆக்சிடைசிங் ப்ராப்பர்ட்டி பார்ப்போம். பொட்டாசியம் பெர்மாங்கனேட் வந்து ஒரு ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். இதனுடைய ஆக்சிடைசிங் ஆக்ஷன் வந்து ஒவ்வொரு ரியாக்ஷன்லேயும் மீடியத்தை பொறுத்து டிஃப்ரெண்ட்டாக நடக்கும். இப்போ நியூட்ரல் மீடியத்தில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நியூட்ரல் மீடியமில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ரெடியூஸ்டு டு MnO2. இந்த மேங்கனேட் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் வந்து மேங்கனீஸ் டை ஆக்சைடாக உங்களுக்கு வந்து ரெடியூஸ் ஆகும். ஓகேவா? அதுக்கான ஜென்ரல் ரியாக்ஷன் ஃபஸ்ட் கொடுத்துருக்காங்க. MnO4 - + 2H2O + 3 electrons. It gives MnO2 + 4OH-. இதில் பார்த்தீங்கன்னா MnO4 is converted into MnO2. இதுதான் வந்து நியூட்ரல் மீடியமில் சேஞ்ச் ஆகக்கூடியது. எப்போவுமே நியூட்ரல் மீடியம் ரியாக்ஷன்ஸ் எழுதும்போது நீங்கள் இதை மட்டும் உங்கள் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கணும். என்ன ஞாபகம் வச்சுக்கணும்?
MnO4 minus is converted into MnO2 in neutral medium. இதே மாதிரி பின்னாடி அசிடிக் மீடியம் பேசிக் மீடியம் படிப்போம். அங்கேயும் ஃபஸ்ட்டு ஜென்ரல் ரியாக்ஷனில் MnO4 மைனஸ் என்னவா கன்வெர்ட் ஆகுது அப்படிங்கிறது வந்து தெளிவாக ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு நியூட்ரல் மீடியத்துலையும் உங்களால் இங்கே எழுத முடியும். அதே மாதிரி அங்கே அசிடிக் மீடியம் பேசிக் மீடியம் எழுத முடியும். ஃபஸ்ட்டு அந்த பேசிக்ஸ் மட்டும் ஓரளவுக்கு தெளிவாக இருந்தீங்கன்னா போதும். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும், நியூட்ரல் மீடியத்தில் MnO4 மைனஸ் இஸ் கன்வெர்டட் இன்ட்டு MnO2. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா. நியூட்ரல் மீடியம் இட் ஆக்சிடைசஸ் ஹைட்ரஜன் சல்ஃபைடு டு சல்ஃபர், H2S சல்ஃபராக ஆக்சிடைஸ் பண்ணுது. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2MnO4 மைனஸ் ப்ளஸ் 3H2S என்னவா கன்வெர்ட் ஆகும். ஃபஸ்ட்டு நம்ம எழுத வேண்டியது வந்து MnO4 மைனஸ் வந்து MnO2 சேஞ்ச் ஆகிறதுன்னு எழுதிடணும். அதுக்கப்புறமா செகண்ட் பாயிண்ட் H2S வந்து சல்ஃபரை ஆக்சிடைஸ் பண்ணுது. ஸோ இங்கே எவ்வளோ சல்ஃபர் எடுத்து 3H2S எடுத்துருக்கோம். ஸோ 3 சல்ஃபர் ஆட்டம். ரிமைனிங் வந்து OH மைனஸ் அண்ட் 2H2O இது ரெண்டும் பை ப்ராடக்ட்ஸாக கிடைக்கும். இட் ஆக்சிடைசஸ் தயோசல்ஃபேட் இன்ட்டு சல்ஃபேட், தயோசல்ஃபேட்டை சல்ஃபேட்டாக மாற்றுது. இப்போ MnO4 மைனஸோட தயோசல்ஃபேட் எடுத்துக்கிறோம். தயோசல்ஃபேட்னா S2O3 2 மைனஸ் தயோசல்ஃபேட் ஆனையான் எடுத்துக்கிட்டு இதோட ட்ரீட் பண்ணும்போது பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டோட ஃபஸ்ட்டு என்ன நடக்கணுங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். தயோசல்ஃபேட் இஸ் கன்வெர்டட் இன்டு சல்ஃபேட் ஆனையான். அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் என்னது, காமனாக இட் இஸ் அ நியூட்ரல் மீடியம். அப்போது இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா MnO4 இஸ் கன்வெர்டட் இன்ட்டு MnO2. இது காமன் திங். நம்ம ஃபஸ்ட்டு 2 விஷயந்தான் ஞாபகம் வச்சுக்கணும். எந்த மீடியத்தில் அந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட் என்னவா கன்வெர்ட் ஆகுதுங்கிற ஃபஸ்ட்டு எழுதிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா வந்து எந்த குரூப் என்னவா கன்வெர்ட் ஆகுதுங்கிறத நீங்கள் அடுத்து மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறமா ஈக்குவேஷன் ஈஸியாக பேலன்ஸ் பண்ணிடலாம். அடுத்த அல்கலைன் மீடியத்தில் in the presence of alkali metal hydroxide the permanganate ion is converted into manganate. இப்போ alkali metal hydroxides என்ன நடக்கும், permanganate ion அதாவது MnO4 minus ion is converted into MnO4 2 minus change ஆகும். permanganate ion is converted into manganate ion. This manganate is further reduced to MnO2 by some reducing agent. ஒரு சில reducing agentால இந்த manganate ion வந்து ரெடியூஸ் ஆகலாம். என்னவா ரெடியூஸ் ஆகலாம், மேங்கனீஸ் டை ஆக்சைடாக ரெடியூஸ் ஆகலாம். MnO4 2 minus plus H2O gives MnO2 plus 2OH minus and nascent oxygen is released. So the overall reaction can be written as follows. Overall reaction எப்படி எழுதலாம், MnO4 minus plus 2H2O plus 3 electrons. It forms what will be changed, MnO4 is converted into MnO2. அதுக்கப்புறமா ரிமைனிங் 4OH மைனஸ். திஸ் ரியாக்ஷன் இஸ் சிமிலர் ஆஸ் தட் ஃபார் நியூட்ரல் மீடியம். நியூட்ரல் மீடியத்தில் நடந்ததை போலவே தான் இங்கேயும் நடக்குது. நெக்ஸ்ட்டு பேயஸ் ரியேஜென்ட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாம். கோல்டு அல்கலைன் KMnO4 இஸ் நோன் அஸ் பேயஸ் ரியேஜென்ட். இந்த பேயஸ் ரியேஜென்ட் வந்து மேபி எக்ஸாமில் கேட்கலாம். இட்ஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் திங். ரியேஜென்ட்டில் வந்து பேயஸ் ரியேஜென்ட்னா என்னென்னு கேட்கலாம். 1 மார்க்லேயும் கேட்கலாம், சம்டைம்ஸ் 2 மார்க் கொஷின்ஸில் கூட பேயஸ் ரியேஜென்ட்னா என்ன, அதனோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அந்த மாதிரி கேட்கலாம். இது ஒரு இம்பார்ட்டன்ட் திங். கோல்டு டைல்யூட் அல்கலைன் KMnO4, திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கோல்ட் டைல்யூட் அல்கலைன் KMnO4 இஸ் நோன் அஸ் பேயஸ் ரியேஜென்ட். இந்த ரியேஜென்ட்டுடைய முக்கியமான ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் யூஸ்டு டு ஆக்சிடைஸ் அல்கீன்ஸ் இன்டு டயால்ஸ். அல்கீன்ஸை வந்து டயால்ஸாக மாற்றுறக்கு இந்த ரியேஜென்ட் யூஸ் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எத்திலீன் எடுத்துக்கலாம். எத்திலீனை வந்து பேஸ் ரியேஜென்ட்டோட ட்ரீட் பண்ணிங்க அப்படின்னா இட் ஃபார்ம்ஸ் எத்திலீன் கிளைகால். எத்திலீன் கிளைகால் வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் நம்ம வந்து எங்கே படிச்சிருக்கோம் அப்படின்னா ஆல்கஹால்ஸ் சாப்டரில் டைஹைட்ரிக் ஆல்கஹால்ஸில் படிச்சிருக்கோம். இந்த ரியாக்ஷன் வந்து எதுக்கு மெயினாக யூஸ் ஆகுது அப்படின்னா டெஸ்ட் ஃபார் அன்சாச்சுரேஷன். இப்போ ப்ராக்டிக்கலில் வந்து நீங்கள் 12th ஸ்டாண்டர்டு இப்போ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் வந்து ஒரு காம்பவுண்ட் வந்து சேச்சுரேட்டடாக அன்சாச்சுரேட்டடான்னு ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு we are using this test. கோல்டு டைல்யூட் அல்கலைன் KMnO4ஓட நம்மளுடைய காம்பவுண்டை ட்ரீட் பண்ணுவோம். சப்போஸ் அந்த காம்பவுண்டில் டபுள் பாண்ட் இருந்துச்சு அப்படின்னா தட் டபுள் பாண்ட் இஸ் broken and dihydroxyl groups are 2 hydroxyl groups are added to that compound. Okay, இப்போது எத்திலீன் எடுத்தால் எத்திலீன் கிளைகால் கிடைக்கும். CH2 டபுள் பாண்ட் CH2 இஸ் எத்திலீன். ஓகே, CH2 டபுள் பாண்ட் CH2 இது கூட நம்ம வந்து கோல்டு டைல்யூட் அல்கலைன் KMnO4 போடும்போது திஸ் பாண்ட் இஸ் broken அண்ட் இங்கே ஒரு OH குரூப் இங்கே ஒரு OH குரூப் டைஹைட்ராக்சிலேஷன் நடக்கும். இதுக்கு இந்த ரியேஜென்ட்டை யூஸ் பண்ணுறாங்க.
In acidic medium, next, in the presence of dilute sulfuric acid, potassium permanganate act as a very strong oxidizing agent. Permanganate ion is converted into Mn2 plus ion. Dilute sulfuric acid உடைய presence-ல வந்து potassium permanganate வந்து ரொம்ப strong oxidizing agent-ஆ act ஆகுது. இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும், in acidic medium, neutral medium, basic medium, இந்த மூணு மீடியமில் potassium permanganate வந்து எதில் ரொம்ப strong oxidizing agent அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. acid mediumல ஓகே, permanganate ion is converted into Mn2 plus ion. இங்கே வந்து என்ன நடக்குது, permanganate ion என்ன அயனாக கன்வெர்ட் ஆகுது, Mn2 plus அயனாக கன்வெர்ட் ஆகுது. ஓகே, MnO4 minus plus 8H plus 5 electron gives Mn2 plus 4H2O. These things are very very important. First நம்ம நியூட்ரல் மீடியமில் பார்த்தோம், what will be changed, நியூட்ரல் மீடியத்தில் என்னவா மாறுச்சு, நியூட்ரல் மீடியத்தில் பார்த்தீங்கன்னா permanganate ion is converted into manganese dioxide. alkaline மீடியத்தில் பார்த்தீங்க அப்படின்னா permanganate ion is converted into manganate ion. acid மீடியமில் permanganate ion is converted into Mn2 plus ion. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு சில எக்ஸாம்பிள், இப்போ எக்ஸாம்பிள்ஸ் எழுதும்போது ஃபஸ்ட்டு என்ன எழுதணும், இந்த சைடு பெர்மாங்கனேட் அயான், அந்த சைடு வந்து Mn2 ப்ளஸ் அயான், அதை எழுதிட்டு ரிமைனிங் திங்ஸை நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணணும். இட் ஆக்சிடைசஸ் ஃபெரஸ் சால்ட்ஸ் டு ஃபெரிக் சால்ட்ஸ். ஃபெரஸ் சால்ட்டுன்னா Fe2+. ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பெர்மாங்கனேட் அயான் MnO4 மைனஸ் எழுதணும் ரியாக்டன் சைடு. ப்ராடக்ட் சைடு என்ன எழுதணும், இன் ஆசிட் மீடியம்னா H+ இருக்கணும், ஸோ ப்ளஸ் H+ போடணும். ஃபெரஸ் சால்ட் எடுக்கிறோம், ஸோ Fe2+. இப்போ ப்ராடக்ட் சைடு எழுதும்போது ஃபஸ்ட்டு பெர்மாங்கனேட் அயன் இஸ் கன்வெர்டட் இன்ட்டு Mn2+, அதை எழுதணும். MnO4 மைனஸ் இஸ் கன்வெர்டட் இன்ட்டு Mn2+. அதுக்கு அடுத்தது Fe2+ இஸ் கன்வெர்டட் இன்ட்டு Fe3+. அதுக்கப்புறமா H+ எப்போவுமே ஆசிட் மீடியத்தில் H2O வாட்டராக தான் போகும். 11th ஸ்டாண்டர்டில் ரிடாக்ஸ் ரியாக்ஷன் பேலன்சிங்கில் இதெல்லாம் படிச்சிருக்கீங்க. ஓகே, அதுக்கப்புறமா ஃபைனலாக பேலன்ஸ் பண்ணணும். ஈக்குவேஷனை அதுக்கப்புறம் பேலன்ஸ் பண்ணிங்கன்னா எல்லாமே கரெக்டாக இருக்கும். It oxidizes iodide ions to iodine. Iodide ions அதாவது I- வந்து I2 கன்வெர்ட் ஆகும். It oxidizes oxalic acid to carbon dioxide. Oxalic acid அப்படின்னா COOH, COOH. It is a dicarboxylic acid. Oxalic acid formula என்ன, COOH, COOH. This is oxalic acid. இதில் பார்த்தீங்கன்னா ஆக்சிலேட் அயன் இருக்கும். இந்த ரெண்டு ஹைட்ரஜனையும் ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா COO மைனஸ் COO மைனஸ்ங்கிற ஆக்சிலேட் அயன் இருக்கும். அப்போ இங்கே வந்து ஃபஸ்ட்டு பெர்மாங்கனேட் அயன் எழுதுகிறோம், நெக்ஸ்ட்டு ஆக்சலேட் அயன் எழுதுகிறோம், தென் H+. இப்போ என்னது, பெர்மாங்கனேட் அயன் இஸ் கன்வெர்டட் இன்ட்டு Mn2+, அதான் எழுதுகிறோம். அதுக்கப்புறமா ஆக்சாலிக் ஆசிட் என்னவா ஆக்சிடைஸ் ஆகுது, CO2 ஆக்சிடைஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு அதை எழுதணும். அதுக்கப்புறமா வாட்டர். ஓகே, இதுக்கப்புறமா இதை எழுதி முடிச்சுட்டு அப்புறமா நீங்கள் ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இட் ஆக்சிடைசஸ் சல்ஃபைட் அயான் டு சல்ஃபர். MnO4 மைனஸ் கூட S2 மைனஸ், S2 மைனஸ்னால் சல்ஃபைட் அயோன், இது என்னவா மாறுது, சல்ஃபராக மாறுது. MnO4 மைனஸ் Mn2+ஆக மாறுது, H+ வாட்டராக மாறுது. எல்லாத்துக்குமே காமன் பேட்டர்ன் தான். நீங்கள் வந்து எது என்னவா சேஞ்ச் ஆகுதுங்கிறத ஞாபகத்தில் வச்சுட்டிங்கன்னா இந்த எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கலாம். 2MnO4 மைனஸ் ப்ளஸ் 5NO2 மைனஸ் ப்ளஸ் 6H+. இதில் பார்த்தீங்கன்னா MnO4 minus is converted into Mn plus, NO2 minus is converted into nitrite அப்படின்னா NO2 minus. இது நைட்ரேட்டாக மாறுது அப்படின்னா it is converted into NO3 minus. ஓகே, அதுக்கப்புறமா வந்து வாட்டர். It oxidizes alcohols to aldehydes. KMnO4ஓட சல்ஃபியூரிக் ஆசிட் ஆட் பண்ணோம் அப்படின்னா அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா ப்ரைமரி ஆல்கஹாலை ஆல்டிஹைடாக சேஞ்ச் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் நீங்கள் படிச்சிருப்பீங்க, primary alcohol on oxidation gives aldehyde, aldehyde on further oxidation gives carboxylic acid அப்படின்னு நீங்கள் ஆர்கானிக்கில் படிச்சிருப்பீங்க ஆல்கஹால்ஸ் சாப்டரில். இங்கே வந்து அதை தான் சொல்லியிருக்காங்க, ஆல்டிஹைடாக சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து KMnO4 H2SO4ஓட எத்தனால் ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா இட் இஸ் கன்வெர்டட் இன்டு அசிட்டால்டிஹைட். இட் ஆக்சிடைசஸ் சல்ஃபைட் டு சல்ஃபேட். சல்ஃபைட் அப்படின்னா SO3 2-, இதை வந்து SO4 2- சேஞ்ச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ சல்ஃபைட் இஸ் கன்வெர்டட் டு சல்ஃபேட். அடுத்தது யூசஸ் ஆஃப் பொட்டாசியம் பெர்மாங்கனேட். என்னென்ன யூஸ் கொடுத்துருக்காங்க, இது ஒரு ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். இப்போ நிறைய ஆக்சிடேஷன் ரியாக்ஷன்ஸில் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. இட் இஸ் யூஸ்டு ஃபார் தி ட்ரீட்மெண்ட் ஆஃப் வேரியஸ் ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ் அண்ட் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் ஆஃப் த ஃபுட். நம்ம பாதங்களில் ஏற்படக்கூடிய ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ் அண்ட் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸுக்கு மெடிசனாக யூஸ் பண்ணுறாங்க. It is used in water treatment industries to remove iron and hydrogen sulfide from well water. அதாவது வந்து
இண்டஸ்ட்ரீஸில் பார்த்தீங்க அப்படின்னா வெல் வாட்டர் கிணத்து தண்ணியில் இருந்து அயன் இரும்பையும் ஹைட்ரஜன் சல்ஃபைடையும் ரிமூவ் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணுறாங்க. இட் இஸ் யூஸ்ட் அஸ் பேயர் ரியேஜென்ட் ஃபார் டிடெக்டிங் அன்சாச்சுரேஷன் இன் அன் ஆர்கானிக் காம்பவுண்ட். ஒரு ஆர்கானிக் காம்பவுண்டுடைய அன்சாச்சுரேஷனை டிடெக்ட் பண்ணுறதுக்கு பேயர்ஸ் ரியேஜெண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. அன்சாச்சுரேஷன்னா என்னது? ப்ரெசன்ஸ் ஆஃப் டபுள் பாண்ட் ஆர் ட்ரிபிள் பாண்டு இதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு இதை ரியேஜெண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. பேயர்ஸ் ரியேஜென்ட்னா என்ன, பேயர்ஸ் ரியேஜென்ட் டெஸ்ட்னா என்னன்னு நம்ம பார்த்தோம்ல, அதே தான். It is used in quantitative analysis for the estimation of ferrous salts, oxalates, hydrogen peroxide and iodides. குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ் அப்படின்னா என்னென்னா, ஒரு சால்ட்டில் என்னென்ன குரூப் இருக்குதுன்னு ப்ரெடிக்ட் பண்ணுறது தான் குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ். அதில் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளவு இருக்குது, என்னென்ன குரூப்ஸ் எவ்வளோ ப்ரெசண்ட்டாக இருக்குது, த அமௌண்ட் ஆஃப் குரூப் ப்ரெசன்ட் இன் தட் பர்டிகுலர் சொல்யூஷன், அதை ப்ரெடிக்ட் பண்ணுறது தான் குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ். அந்த எஸ்டிமேஷன்ஸில் வந்து ஃபெரஸ் சால்ட், ஆக்சலேட், ஹைட்ரஜன் பெராக்சைடு, அயோடைட் இந்த எஸ்டிமேஷனுக்கெல்லாம் KMnO4 யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நீங்களே ப்ளஸ் டூவில் இப்போ ப்ராக்டிக்கல் பண்ணும்போது நீங்கள் வந்து யூஸ் பண்ணுவீங்க. KMnO4 டைட்ரேஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு, ரிடாக்ஸ் டைட்ரேஷன்ஸ், அதில் யூஸ் பண்ணுவோம். HCl cannot be used for making the medium acidic since it reacts with KMnO4 as follows. It may be asked in 2 mark or 3 mark. ஏதாவது ஒரு கொஷின் 2 மார்க் கொஷினில் மேபி கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லைனா 1 மார்க்ஸில் இது கேட்கலாம். அதாவது வந்து KMnO4 ட்ரீட் பண்ணக்கூடிய ரியாக்ஷன்ஸில் வந்து அசிடிக் மீடியத்தை ஃபார்ம் பண்ணுறதுக்கு HCl யூஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு கேட்கலாம். அதுக்கான ரீசன் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு HCl வந்து ஈஸியாக KMnO4 ரியாக்ட் பண்ணும். அதுக்கான ஈக்குவேஷன் முதல்ல கொடுத்துருக்காங்க பாருங்கள். MnO4 மைனஸ், அது கூட Cl மைனஸ் அயான் அண்டு ஹைட்ரஜன் வந்து H+ பிரியும். ஸோ H+. இதோட ட்ரீட் பண்ணும்போது என்ன ஆகுது, MnO4 ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் அசிடிக் மீடியம் MnO4 இஸ் கன்வெர்டட் இன்ட்டு Mn2+. அண்ட் தென் chlorine is liberated and then water molecule is formed. ஓகே, அதில் பார்த்தீங்க அப்படின்னா that HCl is completely react with KMnO4. HNO3 வந்து பார்த்தீங்க அப்படின்னா cannot be used since it good oxidizing agent and react with reducing agent in the reaction. HNO3யும் வந்து KMnO4 ரியாக்ட் பண்ணாது. HNO3 ஏன் ரியாக்ட் பண்ண மாட்டேங்குது? HNO3 வந்து ஒரு ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட், அது ரெடியூசிங் ஏஜென்ட்டோட மட்டும்தான் ரியாக்ட் பண்ணும். அப்போ KMnO4 HNO3 ரியாக்ட் பண்ணாது. அடுத்தது H2SO4 வந்து மோஸ்ட் சூட்டபிள் பிகாஸ் it does not react with potassium permanganate and it helps us the oxidizing property of the potassium permanganate. HNO3 is not helping. அதே மாதிரி HCl வந்து ரியாக்ட் பண்ணும், அதனால் HCl யூஸ் பண்ண முடியாது, HNO3 யூஸ் பண்ண முடியாது. H2SO4 வேணால் யூஸ் பண்ணலாம். ஈக்குவலன்ட் வெயிட் ஆஃப் KMnO4 இன் ஆசிட் மீடியம். ஆசிட் மீடியமில் KMnO4 ஈக்குவலன்ட் வெயிட் என்ன? ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ் அண்ட் ரெடியூசிங் ஏஜென்ட்டுக்கு வந்து அதனுடைய ஈக்குவலண்ட் வெயிட் வந்து நேச்சர் ஆஃப் மீடியம் பொறுத்து சேஞ்ச் ஆகும். புரிஞ்சுதா? எந்த மீடியமில் நம்ம ஒரு ரியாக்ஷன் நடத்துகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம ஈக்குவலண்ட் வெயிட் வந்து முடிவு பண்ண முடியும். இப்போ ஆசிட் மீடியமில் KMnO4 ஈக்குவலண்ட் வெயிட் பார்த்திங்கன்னா அதுக்கு ஃபார்முலா வந்து மாலிகுலர் வெயிட் ஆஃப் KMnO4 டிவைடட் பை நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட். அப்போது ஆசிட் மீடியமில் பார்த்தீங்கன்னா 5 எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும் ரியாக்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா. அப்போது மாலிகுலர் வெயிட் ஆஃப் KMnO4 வந்து 158 டிவைடட் பை 5 போட்டிங்கன்னா 31.6ன்னு கிடைக்கும். இப்போ ஆசிட் மீடியமில் நடக்கக்கூடிய டைட்ரேஷன்ஸ் அண்ட் ரியாக்ஷன்ஸ் எல்லாத்துக்கும் KMnO4 ஈக்குவலண்ட் வெயிட் வந்து 31.6ன்னு எடுக்கணும். ஈக்குவலண்ட் வெயிட் ஆஃப் KMnO4 இன் பேசிக் மீடியம். பேசிக் மீடியமில் பார்த்தீங்கன்னா மாலிகுலர் வெயிட் ஆஃப் KMnO4 டிவைடட் பை நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர்ட். இங்கேயும் அதே தான். அப்போது 158 டிவைடட் பை 1. பேசிக் மீடியத்தில் ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகியிருக்கும். ஸோ 158. ஈக்குவலண்ட் வெயிட் ஆஃப் KMnO4 இன் நியூட்ரல் மீடியம். நியூட்ரல் மீடியமில் பார்த்தீங்கன்னா ஃபார்முலா என்ன? மாலிகுலர் வெயிட் ஆஃப் KMnO4 டிவைடட் பை நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர்ட். நியூட்ரல் மீடியத்தில் வந்து 3 எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகியிருக்கும். ஸோ 158 டிவைடட் பை 3 that is equal to 52.67. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதோட வந்து உங்களுக்கு வந்து காம்பவுண்ட்ஸ் எல்லாமே முடிஞ்சது. டி பிளாக் எலிமெண்ட்ஸோடைய 2 காம்பவுண்ட் பார்த்தோம். ஒன்று பொட்டாசியம் டைக்ரோமேட், ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் பொட்டாசியம் பெர்மேங்கனேட். இதோட வந்து டி பிளாக் எலிமெண்ட்ஸ், அதாவது டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் பார்ட் வந்து முடியுது. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த சாப்டருடைய செகண்ட் பார்ட்டான எஃப் பிளாக் எலிமெண்ட்ஸ் பற்றி படிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.